கேட்டதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். நான் இரிடியம் பற்றி அப்போ தான் கேட்டான். நான் சொன்னேன் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னேன். நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க யூடியூப்ல, அதெல்லாம் உண்மைன்னு சொன்னேன். நான் அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு தெரியும். அப்பெல்லாம் விட்டு நான் இரிடியம் விற்று சம்பாதிக்கணும்னு சொன்னேன். இரிடியம் வைக்கிறது தப்பு இல்லைன்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன். அதான் யூடியூப்ல போட்டிருக்கேன். இரிடியம் வைக்கிறது தான் KN நேரு பண்ணுறான், நெப்போலியன் பண்ணுறான். அவன் மச்சான் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கான். இரிடியம் விற்று தான் அவன் அந்த பணத்தை தான் அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கான் நெப்போலியன். KN நேரு அந்த பிஸ்னஸ் பண்ணுறான். KN நேரு அது பண்ணுறதுக்காக அங்கே வந்த குஜராத்தில் வந்த தமிழ்காரன் எனக்கு தெரியும். அவன் ரூம்லேயே நான் போய் பார்த்தேன். KN நேருக்காக வெயிட் பண்ணுதான் அவங்க. இப்போ மினிஸ்டர் ஆன பிறகு, KN நேரு மினிஸ்டர் ஆன பிறகு, DMK கவர்மெண்ட் வந்த பிறகு இவங்கெல்லாம் அந்த வேலை தானே பண்ணிருக்காங்க. அது அவங்களாம் மறைஞ்சு செய்யறாங்க. அமித்ஷா, நரேந்திர மோடி எல்லாமே அந்த வேலை தான் பண்ணிருக்கிறாங்க. பட் மறைச்சு செய்யறானுங்க. இரிடியம் எங்க இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு எடுக்க போறானுங்க. இவங்க தான் எடுப்பானுங்க, இவங்க தான் விற்பானுங்க. ஃபாரின் கம்பெனி இவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க மறைமுகமா பண்ணி நான் நேராக பண்றேன்னு சொல்றேன். நான் யூடியூப்ல போட்டு தானே பண்றேன். எங்க இதை சார்ஜ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இதான் என்னோட சேலஞ்சு. என்னோட யூடியூப்ல எல்லாமே வருதுல்ல. இப்போ நேற்று கூட ஆட்டோ ஃபயர் காயின் போட்டிருந்தேன் வீடியோல. என்னோட யூடியூப்ல ஆட்டோ ஃபயர் காயின் ரேடியோ ஆக்டிவ் தானே அர்த்தம். இவ்வளோ உயரத்தில் குச்சி வச்சாக்க ஒரு அங்கல் 2 அங்கலத்தில் ஃபயர் ஆகுது. ஆட்டோ ஃபயரு ரேடியோ ஆக்டிவ் தானே அர்த்தம். ரெட் மேர்க்குரி போட்டனே ரேடியோ ஆக்டிவ் தானே அர்த்தம். இப்படி தூரத்தில் பூண்டு வச்சாவே நகர்ந்து உருண்டு ஓடுது பாட்டில். ரெட் மேர்க்குரி பாட்டில் தூரத்தில் பொண்ணு வச்சாவே ஜிமிக்க காமிச்சாக்க கிட்ட உருண்டு வருது. ரேடியோ ஆக்டிவ் தானே. ரைஸ் புல்லர் அங்கே தூரத்துலேருந்து அரிசி இழுத்துன்னு வருது. அரிசி கருப்பாயிடுது. ரைஸ் புல்லர் அந்த அரிசி வச்சு இன்னொரு அரிசி இருக்குது. இதானே ரைஸ் புல்லர். காமிச்சுன்னு தானே இருக்குது. நானே ரெகுலராக போட்டு தானே இருக்கிறேன். ஓம் நம சிவாய். ஓம் காளி. ஓம் நம சிவாய். என் சிவ சொந்தங்களே, புளிய மறுத்து வேரை வைத்துக் கொண்டு சஞ்சீவி வேர் என்று சொல்லி மக்களை பித்தலாட்டம் செய்து பணம் பறிக்கும் திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த லட்சுமி கார்டனில் இருக்கும் தேவராசு என்பவனை பற்றிய கீழ்த்தரமான மக்கள் ஏமாறக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை பதிவு. ஏலே தேவராசு, ஏன்னா குண்டமான உனக்கு சஞ்சீவியை பற்றி ஏதாவது தெரியுமாடா? சஞ்சீவி அப்படிங்கிறது ஒரு தெய்வீக மூலிகைடா. அந்த தெய்வீக மூலிகை சித்தர்கள்கிட்டையும் மகான்கள்கிட்டையும் யோகிகள்கிட்டையும் தானே இருக்கும். உன்ன மாதிரி முல்ல மாதிரி முடிச்சவிக்கி புறம்போக்கு திவ்யா பசங்கடெல்லாம் அது கிடைக்காதாடா. சஞ்சீவி மூலிகையில் ராமபுரனோட பக்தர் ஆஞ்சநேயர் வாசம் செய்கிறார். அந்த மூலிகை நல்லவங்கிட்ட தான் கிடைக்கும். உன்ன மாதிரி ஆளை பார்த்தா மூலிகை மறைஞ்சிடும்டா. இது கூட தெரியாம என்கிட்ட சஞ்சீவி இருக்குதுன்னு சொல்லி புரியாமருந்து வேற எல்லாம் கொண்டு வந்து வச்சு மக்களை ஏமாத்தி பணம் பறிச்சு எல்லாரையும் முட்டாளாக்குறீங்க. இதுக்குடா உனக்கு இந்த மானக்கட்ட பொழப்பு? நீ உண்மையான சாமியாரே கிடையாதா? இதுக்குடா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு என்கிட்ட சஞ்சீவி மூலிகை இருக்குதுங்கிற, இன்னொரு நேரம் பார்த்தோன்னா என்கிட்ட இரிடியம் இருக்குதுங்கிற, இன்னொரு நேரம் பார்த்தோன்னா என்கிட்ட RP இருக்குதுங்கிற, மண்வெளி பம்பு இருக்குதுன்ற. இதுக்குடா அந்த பித்தலாட்டம்லாம் பண்ணிக்கிற? இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி என்ன மாதிரி மக்கள்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கிறத உங்க வேலையா? புறம்போக்கு நாய, இந்த மாதிரி நீ பணத்தை பிடிங்கிறேரா உட்காந்து கொண்டு அறுத்தே போடுறோம். என்ன யூடியூப்ல போட்டு இந்த மாதிரி மெசேஜ்கள்லாம் நீ கொடுத்து எங்களை மக்களை ஏமாற்றப்படுறத நானும் ஒருத்தன் பாதிக்கப்படுறதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராடு வேலைலாம் பண்ண வச்சுக்கோ, உன் சங்க அறுத்துருவோம்டா. என்ன பார்த்துக்கோ. இதுக்கு மேலே இந்த மாதிரி தேவையில்லாத பதிவை கொடுக்காதடா. கொடுத்து எங்களெல்லாம் ஏமாத்தாத. என்ன இவ்வளோ சொல்றியே சஞ்சீவி மூலிகை நான் வச்சுக்கிறேன், சஞ்சீவி மூலிகை நான் வச்சுக்கிறேன். சஞ்சீவி மூலிகை வச்சுக்கிற நீ உன் மேலே சொட்ட மாட்டே சரி பண்ணடா. எதுக்குடா பிச்சைக்கார பரதேசி மாதிரி சர்ச்சை வாசல் பிச்சை எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிச்சைக்கார பயிலாட்டம் ஒரு வேஷம் போட்டுன்னு எதுக்கு எல்லாரும் மானத்தையும் வாங்குற சன்னியாசி? ஏண்டா எச்சக்கல தேவராசு, சஞ்சீவி வச்சுக்கிறேன், சஞ்சீவி மூலிகை வச்சுக்கிறேன்றிய. சஞ்சீவி மூலிகை வச்சுக்கிற நீ எதுக்குடா பிச்சைக்கார பரதேசி பக்கி மாதிரி சொட்ட தலையும் உன் துணி ஒரு வேஷம், உன் உடம்பு ஒரு வேஷம், எதுக்குடா சாமியார் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துற? உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா? சாமியார் மாதிரி தெரியல, சர்ச்சி வாசல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார மாதிரியே இருக்குதுடா. ஏன்டா அப்படி போட்டு இருக்கிற சன்னியாசிகள்லாம் நீ செய்யப்படுத்துற? புறம்போக்கு நாய, இனிமேலாவது திருந்தரன்னு வச்சுக்க, நாங்கெல்லாம் திருத்த வேண்டியது இருக்கும். என்ன நீ அடங்க மாட்டேங்கிற, யூடியூப்ல போட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கிற. இன்னொரு முறை இந்த மாதிரி ஏமாத்துற வேலை, பித்தலாட்டம் பண்ற வேலை, இதெல்லாம் எதுவும் வச்சுக்காத சரியா? இந்த பதிவு கூட இருக்கு. என்னோட சிவ சொந்தங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா எத்தனை பேர் ஏமாத்திட்ட, இன்னும் எத்தனை பேர் ஏமாத்த போறே தெரியாது. உன்னை நம்பி யாரும் ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த பதிவியை நான் கொடுத்துட்டு இருக்கோம். இவரை சொல்றியடா சஞ்சீவி மூலிகை வியாபாரம் பண்ணாடா.
அது நான் கடையில் வைக்கிற கத்திரிக்காயடா மாங்காயா? ஏய், சஞ்சீவிங்கிறது தெய்வ மூலிகைடா. அந்த மூலிகை வியாபார பொருள்டா. அதை போய் வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரிகள் கிட்ட அதெல்லாம் கிடைக்காதுடா. என்ன, இறைசக்தி இறை நம்பிக்கை இருக்கிற சித்தர்கள் கிட்டையும் மகான்கள் கிட்டையும் தான்டா கிடைக்கும். நீ இந்த மாதிரி ஒரு பொருளை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தர்களை கேவலமாக பேசுறா, மகான்களை கேவலமாக பேசுற, எல்லாரையும் கேவலமாக பேசுற. உங்ககிட்ட எப்படா கிடைக்கும்? சத்தியமா உங்ககிட்ட கிடைச்சிருக்காது. திருட்டுத்தனம் பண்ணி முள்ள மாதிரித்தனம் பண்ணி நீ எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை எடுத்து பறிச்சுட்டு இருக்க. இதுல என்ன வருத்தம்னா, இது வரைக்கும் உன் மேல காவல்துறை கூட நடவடிக்கை எடுக்கிறா. எல்லா காவல்துறைக்கும் என்ன பண்ணி சரி கட்டுறதுன்னு தெரியல. காவல்துறைக்கு எந்த காவல்துறையும் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களோட ஆதங்கப்படாது. இனிமேலாவது இந்த காவல்துறை இந்த மாதிரி திருட்டு முள்ள மாதிரி பசங்க மேல நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில இந்த தகவலை நான் வெளியிடுறேன். சிவசந்தங்களே, இவனை நம்பி தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இது வரைக்கும் ஏமாந்தது போதும். இந்த முள்ள மாதிரியை பார்த்து ஏதாவது இது மாதிரி மெசேஜ் கொடுத்தான்னு வச்சுக்க, நேராக போய் அடிங்கப்பா அவனை. இந்த மாதிரி திருட்டு பயணம் நடப்படக்கூடாது. இது மாதிரி எத்தனை குடும்பத்தை அவன் கெடுக்கிறான்னு தெரியல. தயவு செஞ்சு என்னுடைய சிவசந்தங்கள் எல்லாரும் இவனோட உஷாரா இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லி தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன். ஓம் காளி, ஓம் நம சிவாய.